and includes extensive evidence of rape, torture, and extrajudicial killing. Under President Rajapaksa, justice proved impossible. அன்று விழுந்தோர் விதைகளால், பின்பு எழுந்தோர் மரங்கள், இன்று உலகமெங்கும் விருட்சமாய் வேர் பரப்பி இருக்கும் எம் தமிழீழ உறவு. நாம் யார்? நம் மொழி எது? நம் இனம் எது? நம் வரலாறு எது என்பதை நமது வருங்கால தலைமுறை ஒருபோதும் மறந்திடக்கூடாது. இந்த நாள் வெறும் நம் வலிகளையும் துன்பத்தையும் நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, நம் தியாகங்கள், நம் கடமைகள், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நம் பாதையை தெரிவு செய்ய வேண்டிய மூத்த குடிகள், வீரமறவர்கள், புலிகள், தமிழர்கள் என்று அழைத்த நம்மை இன்றும் அகதிகள், ஏதிலிகள், புலம்பெயர்ந்தவர்கள், காணாமல் போனவர்கள் என்று அழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். இதற்கு காரணம் நம் எதிரிகள் மட்டுமல்ல, நம் இனத்தை சேர்ந்த சில துரோகிகளும் தான். இது தமிழினத்திற்கு நிகழ்ந்த சூழ்ச்சியை தவிர நம் வீழ்ச்சியல். சர்வதேசம் கண்டிராத ஒரு இன அழிப்பை சந்தித்த தமிழின் அதற்காக போராடுவதோடு நிற்காமல் புயலா புதுப்பாதை வகுத்து புறப்பட வேண்டிய நேரம். வடிந்தோடும் கண்ணீரை கொஞ்சம் தேக்கி வைத்துவிட்டு களமாட வேண்டிய தருணமே. ஒன்றாய் நிற்போம் தமிழினமா, தலை நிமிர்ந்து